தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, ஆண்டவருடைய கிருபைக்கு, அவருடைய வல்லமைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இறைவார்த்தை தர சற்று எதிர்மறை சிந்தனை கொண்ட இறைவார்த்தையும் கூட சொல்லலாம். ஏன்னா ஃபாதர் காலையிலே இதை கொடுக்குறார். இன்றைக்கு நற்செய்தியிலிருந்து இந்த இறைவார்த்தை எப்பொழுதுமே இனிமையான வார்த்தைகளிலிருந்து தொடங்கும் அல்லவா? இன்றைக்கு இயேசுவினுடைய கசப்பு நிறைந்த பகுதியிலிருந்து இறைவார்த்தை, அதிலிருந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அதிலிருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு தருகிறார். அதிலிருந்து நமக்கு வாழ்க்கைக்கான அச்சாரத்தை தருகிறார். வார்த்தை தரம் பாருங்க. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 14வது வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 14வது வார்த்தை. இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என்று அவர்கள் ஆலோசனை செய்தார். இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என்று அவர்கள், யார் அவர்கள்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், இயேசுவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆலோசனை செய்தார்கள். ஏன் இந்த ஆலோசனை? அப்படி என்ன செய்தார் இயேசு? அவரை கொல்ல வேண்டும் என்ப அளவிற்கு அவர் என்ன செய்து விட்டார் என்றால், இதுக்கு முந்தைய பகுதியிலே கை சூம்பியவரை அவர் குணமாக்கினார். அவ்வளவுதான். அவர் நல்லது செய்தார். இப்படிதான் இருக்கணும் சட்டத்திட்டங்கள் வைக்கிற பொழுது இயேசு அதை தாண்டி நன்மையை செய்தார். ஓய்வு நாளை கடந்து நன்மை செய்தார். அன்பர்களே, உங்களை எதிர்க்கிறார்கள் என்பதாலே நீங்கள் தவறு செய்ததாய் அர்த்தம் கிடையாது. நல்லா உள்வாங்கிக்கணும். இயேசுவையே எதிர்த்த கூட்டம். அவர் பெயரால் நிற்கிற உனக்கும் எனக்கு நடக்கும். நீ எதிர்ப்புகளை வாழ்க்கையிலே சந்திக்கிறாய் என்பதால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்காதே. இயேசுக்கே எதிர்ப்பு வந்தது. அப்ப அவர் தந்தையினுடைய திருவுளத்தை தான் செய்தார். அப்ப தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதால் கடவுளுடைய கிருபை இல்லை என்று நினைக்காதே. அதிலிருந்து ஆண்டவர் நடத்துவார். எதிர்ப்புகள் உனக்கு இருப்பதால் இதிலிருந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்காத. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து போனார். ஆனால் தன் சிந்தனையிலிருந்து வெளியில போல, தனது குறிக்கோளிலிருந்து வெளியில போல, தான் என்ன நினைக்கணும், என்ன செய்யணும் என்று நினைத்தாரோ அதிலிருந்து வெளியில போல அவர் திட்டங்களை மாற்றிக்கொண்டார். அவ்வளவுதான். ஆனா சிந்தனை இருந்தது, விழுமியங்கள் இருந்தது. உங்களை எதிர்க்கிறார்களா? அந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள். ஆனால் உங்கள் சித்தாந்தங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஆண்டவருக்கு உகந்ததாய் உங்கள் சிந்தனை இருக்கிற பொழுது, உங்கள் சித்தாந்தம் இறை சித்தாந்தமாய் இருக்கிற பொழுது, என்னுடைய செயல்களை, என்னுடைய சித்தாந்தங்களை, நான் செய்கிற செயல்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு அது ஏற்கும்படியா இருக்கிறது. நான் அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறேன். இது ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நீங்கள் நம்பினால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஃபாதர், எல்லாரும் என்ன திட்டுறாங்க ஃபாதர். இயேசுவே திட்டினாங்க மக்களை. இயேசுவை பாருங்க, அதை எப்படி இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என்று அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். திட்டல, அவரை கொல்லுவதற்காக, கொலை செய்வதற்காக இருந்தார்கள். நண்பர்களே, அப்படிலாம் நடக்கும் வாழ்க்கையில. மாற்றிக்கொள்ளாதே, தைரியமாயிரு, பாசிட்டிவாயிரு. இயேசு அது பதில் என்ன செய்தார் என்றால் அவர் குணமாக்கினார். தன்னிடம் வந்தவர்கள் எல்லாம் அவர் குணமாக்கினார். இவர்கள் கொலை செய்தார்கள், அவர் வாழ்க்கை கொடுத்தார். தொடர்ந்து தைரியமான இல்லை. ஏனென்றால் அவர் தந்தையின் பெயரில் நின்றார். அவரை ஆராதிப்போம். அப்பா நன்றி. இயேசு கிறிஸ்துவே, உன் சிந்தையினுடைய சித்தாந்தத்தில் அப்பா நீங்கள் நின்றீர்களே, எங்களை நிற்க வைங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். இந்த காலை ஆராதனையில் ஒப்பு கொடுக்கிறேன். சனிக்கிழமை தாய் மரியாள் சபத்தில் அபிஷேகம், ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதாக. ஆசீர்வாதத்தில், உம்முடைய ஆசீர்வாதத்தில் நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் கிருபையை நாங்கள் காணும்படி, ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் காணும்படி இறைவன் செய்தருள்வார். பிரியமான இறைவர்களை, நான் ஏற்கனவே சொன்னது போல பைபிள் கமிஷனில் ஒரு புதிய முயற்சி, கிஃப்ட் ஜீசஸ்ன்னு ஒரு பேரில் ஏழைகளுக்கு பைபிள் கொடுக்க, கிராமத்தில் உள்ள ஏழைகளுக்கு பைபிள் கமிஷன்லேருந்து இந்த வருஷத்தில் நான் பைபிள் கமிஷன் செக்ரட்டரியாக இருக்கிறேன். எனவே பைபிள் கமிஷன்லேருந்து மக்களுக்கு பைபிள் கொடுப்பதற்கான முயற்சி. ஒரு வேளை உங்களுக்கு பைபிள் கொடுக்கணும், ஏழைங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த போஸ்டரில் வர காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு 5 பைபிள் கொடுத்தா ஒரு 5 வீட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்டரில் இருக்கிற நம்பருக்கு என்னை கால் பண்ணுங்கள். நான் உங்களை வழி நடத்துகிறேன். எப்படி நீங்கள் கொடுக்கலாம், நேரடியாகவோ அல்லது எப்படி கொடுக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரியமானவர்களே,
இறை வார்த்தை இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவரை பற்றி பேசுகிற பொழுது அவர் எப்பேர் பெற்றவர் என்றால், இன்றைக்கு நற்செய்தி என்ன சொல்கிறது என்றால், இன்றைக்கு நற்செய்தி அவர் அமைதியானவராக. அவர் குறை சொல்றாங்க, அவர் அதை எதிர்த்து பேசலாம் இல்லை. அவர் அமைதியாக, அமைதியிலும் நம்ம பணியை செய்யலாம். நம்ம அமைதியா இருக்கிறோம்ன்றதால நம்ம தோத்து போயிட்டோம் அர்த்தம் கிடையாது. நீ ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறன்றதால அவர்கள் சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டதாய் அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் நம்ம பேசுறதை விட நம்ம செயல் பேசும், அதை விட சத்தமா. அமைதியாரு என்ற பதிலுக்கு நீங்கள் என்ன திட்டிருங்க, நான் பதிலுக்கு அமைதியாரு உங்கள்கிட்ட சொல்றேன்னா அதை விட என் செயல் அதிக சத்தமாக பேசும். இயேசு என்னன்னா, அவர் சண்டையிட மாட்டார், கூச்சலிட மாட்டார் செய்தி சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவின் தலைமை அதிகாரத்தின் மூலம் அல்ல, பணிவின் மூலமாக. அவர்கள் எதிர்க்கிறார்களா, நீங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. நீங்க என்ன வேலை செய்தீங்களோ தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் திட்டங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், அந்த இடத்துல இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆனா உங்க வேலைகளை இங்க செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற பொழுது, நொறுங்கிய நாணலையை முறியடிக்க மாட்டார், முறிக்க மாட்டார். மிகவும் அழகான உருவாகும். நொறுங்கிய நாணல் என்பது எதை குறிக்கிறது என்றால், மனம் உடைந்தவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், பலவீனமானவர்களை அவர் முறிக்க மாட்டார். நொறுங்கிய நாணல். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, நீ உடைந்து போயிருக்கிற பொழுது ஆண்டவர் உன்னை விடமாட்டார். அவர் உன்னை விடமாட்டார். ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற நீ ஆண்டவரை இறுக பிடிச்சுக்கோ, அவர் உன்னை விடமாட்டார். எப்பேற்பட்ட இயேசு என்றால், புகையையும் திரியையும் அவர் அணைக்க மாட்டார். என்னன்னா, புகை வந்திருக்கு, புகை மட்டும் வருதுன்னா அங்க அந்த திரி இல்லாம இருக்குன்னு அர்த்தம். திரி இல்லாமல் போகிறது. அவர் புகையையும் திரியையும் அவர் அணைக்க மாட்டார். அது விளக்கு எரியும்படி செய்வார். உன் வாழ்க்கையில் என்ன இல்லையோ, உன் வாழ்க்கையில் எது குறைபடுகிறதோ அதை அவர் நிறைவாகும்படி செய்வார். அவர்கிட்ட வந்துரு. இந்த எதிர்ப்புகளை பார்த்து மனுஷங்களை யோசிக்காத, அந்த எதிர்ப்புகளிலே ஆண்டவரை யோசி. நீ பார்க்க வேண்டியது உன் எதிர்ப்புகள் அல்ல, உன் கடவுளை. நீ ஆண்டவரிடம் வா. எதிர்ப்புகள் உடைந்து போகும் சொல்றேன், எதிர்ப்புகள் உடைந்து போகும். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நன்றி அப்பா. சனிக்கிழமை ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே, வல்லமைக்கு நன்றி ராஜா, கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, உங்கள் தேவையெல்லாம் ஒப்பு கொடுங்க. சனிக்கிழமை தாய் மரியாள் சபத்தில் ஏதோ அம்மா ஜபிக்கிறார், இதோ ஆரோக்கிய தாய் இதோ ஜெபமாலையில் நம்மை தாங்குகிறார். தாய் மரியாள் சபத்தில் ஏதோ நற்கருணை நம்ம ஒப்பு கொண்டு ஜபிக்கிறார். ஜபிங்க, உங்க வேதனைகளை வைங்க, விண்ணப்பங்களை கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்புறீங்களோ ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவே, என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறாங்களோ ஃபாதருக்காக ஜெபிங்க, ஃபாதருக்காக வேண்டுங்க. என் குடும்பத்தில் அது நடக்கணும், பிள்ளைகளுக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பாவிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகமாக இருப்பீர்களாக. வல்லமையான இறைவனுடைய கிருபையை பெற தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க.